கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கவனிக்கும் தேவன். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் உற்றார் உறவினர்களையும் கவனிக்கும் தேவன் நம்மை பார்த்து கூறுவது என்ன தெரியுமா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்கிறார். எவ்வளவு அருமையான நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் இது! அவைகளை அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் கவனித்து போஷிப்பிப்பவர் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்த நம்மை கவனியாமல் இருப்பாரா? நிச்சயம் கவனிப்பார். எனவேதான் ஆண்டவர் கூறுகிறார், அவரை நோக்கி நாம் கூப்பிடும் கூப்பிடுதலுக்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கிறதாம். அன்பானவர்களே, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் சமீபமாயிருக்கிறார். இயேசு ஒரு நாள் காணிக்கை பெட்டியின் அருகிலிருந்து காணிக்கை இடுகிறவர்களை கவனித்து கொண்டிருக்கிறார். ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை போடுகிறார்கள். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு கூறுகிறேன் என்று ஆண்டவர் கவனித்து கண்ட உண்மையை கூறுகிறார். நம்மையும் நமது செயல்களையும் கவனிக்கிற ஆண்டவர் பாதத்தில் நம்மையே காணிக்கையாக சமர்ப்பித்து பரிபூர்ணமடைய ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எங்களை கவனிக்கிற தேவனாக இருக்கிறே. இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட உடைய சித்தத்தின்படி நாங்கள் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.